போன எபிசோடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பையன் வந்து அவரோட தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அவனுமே அது ஹீரோக்கு முன்னாடி தூக்கி போட்டிருப்பான். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோடு பார்ப்போம். அப்ப என்னால இதுக்கு மேல உட்கார முடியாது, நம்ம வேணா இடத்த மாத்திப்போமா? அதெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ அந்த குதிரையில இருந்து இறங்கலாம் வேணாம். நானும் அந்த குதிரையில உட்கார போறது கிடையாது. வெளியாட்கள் யாரும் இதை பெருசா பார்த்தது கிடையாது. அவங்க எல்லாரும் நம்ம சொந்த மக்கள் தானே. அதெல்லாம் எதுக்கு? அது இல்லாம உன் கால்ல வேற ரத்தம் வந்துகிட்டு இருக்கு பாரு. அதுக்காச்சும் நீ செப்பல போட்டுக்கலாமா? பாருமா, விதிப்படி தான் நம்ம திரும்பி போயாகணும். நமக்கு முன்னாடி அப்பதான் யாரும் பேச மாட்டாங்க. நான் எதுவும் தப்பா சொன்னா அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படியே 2 நாள் போனுச்சுன்னா உன் காலுக்கு வச்சு ஆயிடும் பாத்துக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த ஈக்ஸ்வான் இருக்கான, அந்த ஈக்ஸ்வான் சுத்தமாவே மாறி போயிட்டான். அவங்க அப்பா வந்து நோயால செத்துட்டாங்கன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அவன் தான் அவங்க அப்பாவை கழுத்து நெரிச்சு கொண்டான். அவனோட லட்சத்துக்காக தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. நான் செத்தாலுமே இதுக்கு சம்மதிக்க போறது கிடையாது. அந்த குடும்பத்தோட பேருக்காக நீ மொத்தத்தையும் தியாகம் செய்ய போறியா? இந்த குடும்பமும் அப்ப மொத்தமா அழிஞ்சு போயிடும். எனக்குன்னு இருக்கிற ஒரே பொண்ணு நீ தான். உன்னை பாதுகாக்கிறது தான் எனக்குமே முதல்ல முக்கியம். அழுகிறத முதல்ல நிப்பாட்டு. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இறந்ததை நினைச்சு அந்த பொண்ணு வேற அங்க பயங்கரமா அழுகுது. ஹீரோ வந்து அங்க கொலை வெறியில இருக்கான். இங்க பாருங்க, அந்த ஜீஷ்லாங் யாருன்றது எனக்கு கவலை கிடையாது. நீ போய் அந்த ஐயோ அவங்க அழைச்சிட்டு வா. மத்த எல்லாருமே கொன்னுடு. அவன் சொன்னது கிட்ட அவனுமே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரதுக்கு போறான். யாரு மேல கைய வைக்க வரன்னு ஹீரோ அவனை போட்டு அங்கேயும் இங்கே வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனோட கதை வந்து அங்க சுத்தமா முடிஞ்சு போயிட்டு அவர் இறந்ததை நினைச்சு வேற ஹீரோக்கு அங்க சரியான கோவத்துல இருக்கான். ஹீரோ வந்து அவனோட கத்தி எல்லாம் வெளில எடுத்துட்டான் மொத்தமா. உங்ககிட்டயுமே சில நல்ல திறமைகள் இருக்கு. அவன் காசு கொடுத்து ஒரு அடிமை வாங்கினா நான் கேள்விப்பட்டேன். எல்லா வேலையும் செய்யற ஒரு நாயின்றது எனக்கு நல்லா தெரியும். எங்களை யாருமே இழிவா பார்க்க கூடாது. ஹீரோ வந்து இவனை இப்பதான் அடிச்சு போட்டிருப்பான். பட்டுன்னு அந்த பையன் வேற ரொம்ப பெருசாயிட்டான். ஹீரோ வந்து அவனை சாவடிச்சதை காட்டுல. அதுக்கடுத்து ஹீரோ வந்து அவனை மொத்தமா சாகடிச்சிட்டான். அவனோட தலையை துண்டா எடுத்து அவனுக்கே கொடுத்துட்டான். அடுத்தது யாரு வரீங்க? இந்த பாலைவனத்துல மொத்தமா 5 கிளான்ஸ் இருக்கு. அந்த 5 குடும்பத்துல குடும்பம் இப்போதைக்கு போயிட்டு இன்னும் மிச்சம் 4 குடும்பம் தான் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம எதுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம்? இங்க பாருங்க, அந்த ஜீஷ்லாங்கோட தலையை அவங்க கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அந்த குடும்பத்தை ஒண்ணு எனக்கு அழிக்கிறதுக்கு ஆசை கிடையாது. அவனு எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்குனாலும் பரவாயில்ல. தலைவர் இது உங்க திட்டத்துல ஒரு பகுதி தானே. அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா? அவனு மேல உனக்கு என்ன பரிதாபம் வந்துட்டா? உங்க அப்பா உனக்கு என்கிட்ட எதுக்காக விட்டுரு போனாரு? நீ ஒரு வீரனா வருவன்றதுக்காக தான். இந்த குடும்பத்தோட நம்பிக்கையை ஏமாத்திராத. இங்க பாருங்க, அந்த உண்மையாவே தைரியமான ஆளு. நான் பார்த்ததுல அவர் தான் ரொம்ப தைரியமா இருந்தாரு. பாருங்க, மரியாதைக்கு அவர் தகுதியான ஆளு. உண்மையாவே நான் அவரை நினைச்சு கவலைதான் படுறேன். பாருடா, ஒண்ணு தைரியத்தோட சாகணும், இல்லன்னா தைரியமே இல்லாம வாழ்க்கையை வாழப்பாரு. நீ இதுல எதை தேர்ந்தெடுக்கிற? இன்னைக்கு நைட் அந்த 5 பெரிய குடும்பங்களும் வாழ முடியாது. அதான் எனக்கு வேணும். ஒரே குடும்பத்தோட தான் இருக்கணும். நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க? அப்ப நீ எதுக்காக எல்லா படையும் ஒண்ணு சேர்த்த? நீ பண்ற சதியில எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இங்க பாருங்கடா, நமக்கு பின்னாடி வரத நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த குடும்பத்துக்கு எங்க இந்த இவ்வளவு படைகள் கிடைச்சது? அது எல்லாமே ஒரு கூலி படைகளை சேர்ந்தது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய படையை ஒண்ணு வருது. இவங்கள வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட எப்படி காசு வந்ததுன்னு தெரியல. இவங்க எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி தான் போறாங்க. இவங்க 3 பேருமே ஆளுக்கு ஒரு கிளான சேர்ந்தவனும் ஒரு மணல் கோயிலுமே வர மாதிரி தெரியுது. நம்மளால தாங்க முடியுமான்னு சுத்தமா தெரியல. இந்த பையன் வந்து ஈச்சு குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் 2வது மகன். நான் வேணா உன்னை என் குடும்பத்துல சேர்த்துக்கிறேன். அதனால நீ உயிராச்சும் பொழைக்கலாம். நீ சேவை செய்ய வேண்டிய குடும்பமும் இப்ப இல்ல. சொல்லப்போனா நீ யாருடான்னு ஈர அவனை அடிக்கிறதுக்கு போயிட்டான். அவனே எனக்கு மாஸ்டர் கிடையாது, அவன் வெளியாலுமே கிடையாது. 2 பேருக்கு ஒரு சமதியான சண்டையுமே நடக்குது. நீ உண்மையாவே ஒரு நல்ல நாய் தான். ஈரோ அடிக்கிறதுக்கு அவன் கூட அந்த ஆட்களுமே வந்துட்டானோ. ஈரவன் எல்லாருமே எப்படி தடுத்துட்டான். நீ ஒழுங்கா சண்டை போடுறது இப்ப நிப்பாட்டிரு. இந்த ஜீஷிலாங்க என்கிட்ட ஒழுங்கா கொடுத்துரு. நீ அதுக்கடுத்து என்னோட ஒரு நாயா மாறிடு. என்கிட்ட இருந்து இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. நாலா பக்கமும் அங்க ஈரோ வசமா மாட்டிக்கிட்டான். இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, பட்டுன்னு ஈரோக்கு உதவி பண்றான். அவனுமே எப்படி ஈரோ அங்க காப்பாத்திட்டான். நண்பா, அது என்னோட விஷயம், நானும் இதை பாத்துக்கிறேன். இதுக்குள்ள நீ தேவையில்லாம வராத. நான் இருக்கலாமா இருக்க கூடாதுன்றத நீ சொல்லாத. ஏன்னா இது என்னோட முடிவு தான். அப்ப நீ தான் அந்த ஜீஷிலாங்கா? இங்க பாரு, உனக்கு ஜீஷிலாங்க யாருன்னே தெரியல. அவனை போய் பிடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. அவனை எதுக்காக அவங்க தேடுறாங்கன்னு உனக்கு தெரியல. அதை பத்தி மோவுக்கு நல்லாவே தெரியும். நான் உன அந்த ஏகாதிபதி நீதிமன்றத்தை பெருசா நம்புறது கிடையாது. ஈஸ்வா, நீ உங்க அப்பாவை சாகடிச்சு தானே இந்த அரியணை எடுத்துக்கிட்ட. மத்தவங்களுக்கு நீ ஒரு பகட கையா இருக்கதான் இதெல்லாம் பண்ணியா? உங்க 5 குடும்பங்களுமே ஒன்னாதான் வேலை பாத்தீங்க. நீ ஆனா எதுக்குமே பிரோச்சனம் கிடையாது. பெரிய நாடுகளுக்கு இடையிலுமே போட்டியுமே ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு நீங்க 5 குடும்பங்களுமே அந்த தேநீரை குடிச்சுப்பிய. அன்னைக்குதான் உங்களுக்கு அழிவுமே ஆரம்பிச்சது. பாக்குறதுக்கு இது ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ வளர்ச்சி அடைய நினைக்கிற பாதை வந்து உன மரணத்துக்கு கூட்டு போயிடும் பாத்துக்க. முட்டாள்தனமா பேசாத. அவர் காயத்துலதான் இறந்து போனது. 3 வருஷமா நானும் அவரை பாத்துக்கிட்டேன். கடைசியில அவங்க எல்லாருக்கும் வயசானதுதான் மிச்சம். நீ வந்து ஒரு நாள் கண்டிப்பா உன் தலையில கிரீடம் வேறதான் போகுது. 5 குடும்பமும் 50 வருஷமா சேராம தான் இருந்தீங்க. நீங்க எல்லாரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இப்ப கிடைச்சிருக்கு. சொர்க்கத்தோட வாய்ப்பாவே நீங்க இதை எடுக்கலாம். இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இவனு கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு, கடந்த காலம் எனக்கு நல்லா தெரியும், நடக்க போறதுனால கணிக்கவும் முடியும். நான் ஒரு தீர்க்க தரிசினே நீ வச்சுக்க. எல்லாராலையும் என்ன மாதிரி மாற முடியும். ஏன்னா பைத்திய மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. ஆகதான் நீ போற என்கிட்ட. நல்ல விளைவுன்னு அந்த அம்ப தடுத்துட்டான். அந்த பை திருப்பியும் அம்பால தாக்குறான். ஹீரோமே அதை பட்டுன்னு தடுத்துட்டான். தாக்க நம்மள வந்து அவனோட சோடை உடஞ்சு போயிட்டு, சரி என்னோட சோடை கடனுக்கு வச்சுக்க, அதை நீ ஏதாச்சும் பண்ணிட்டானா நீ தான் எனக்கு காசு வரணும் பாத்துக்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊயில வந்து 13வது குதிரைப்படையில ஒரு ஆளா இருந்திருக்கான். அந்த ஜீஷ்லாங்க பிரச்சனை நீ தான் தீக்கணும். உன் குடும்பத்தோட பகுதியை வேற நம்ம பிரிச்சுக்க வேண்டியது இருக்கு. அதை என்னன்னு பாரு சீக்கிரமா. இங்க பாருடா, நீ எங்க கிளம்பலான்னு பாக்குற? நான் இருக்கும்போது உன்னை போக விட்டுருவானா? ஐயோ, அதான் பட்டுன அவனை அடிச்சது. உங்க யாராலுமே இங்க தப்ப கூட முடியாது. நான் எப்பயுமே 5 குடும்பத்தை என்னோட குடும்பம் மாதிரி தான் பார்த்தேன். உங்ககிட்ட நான் எப்பயுமே வாக்குவாதம் கூட பண்ணது கிடையாது. நீங்க எல்லாருமே
இங்கதான் இருக்கீங்க. உண்மையாவே நான் உன்னை என் குடும்பமா தான் பார்த்தேன். இப்ப நீ என் காலை கீழே ஒழுங்கா மன்னிப்பு கேட்கறத பாரு. அப்படி பண்ணனா வழியே இல்லாத மரணத்தை கொடுப்பேன். இங்க பாரு, வெற்றியாளர் ஒளியை நோக்கி இப்ப போயிட்டு இருப்பான். இப்ப முழுசா இருள்ல விழுந்திருப்பான். ஒரு காலத்துல நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவளா இருந்த. நான் கூட உன்னை ஒளியில தான் வச்சுட்டு போக ஆசைப்பட்டேன். நான் எல்லாத்தையும் ஆள்றதுக்காக பிறந்தவன். நீ என்னோட மனைவியா இருக்க வேண்டியவன். நம்ம 2 பேருக்கும் அதுக்கடுத்து நிறைய குழந்தைங்களுமே இருக்கும். நம்ம பசங்களுமே நம்மள மாதிரி அழகாவும் வலிமையா இருப்பானோ. நீ என் கூட சேர்ந்துட்டானா உனக்கு என்னால ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்க முடியும். அவ விட்டாம்பு இவன் கழுத்திலேயே சொருவி இருக்கு. இங்க பாரு, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு. தலையிலே கத்தி எடுத்து சொருவிட்டான். என்னை ஏமாத்த பார்த்தனா ஒரே முடிவுதான். நீ கூட எனக்கு இந்த மாதிரி துரோகம் எல்லாம் பண்ணிட மாட்டீல. நீ எதுவும் தப்பா நினைக்காத. உன் மேல இருக்கிற அன்பு எனக்கு கண்டிப்பா மாறாது. உன்னோட கடலை கீழே தான் நான் எப்பயுமே இருப்பேன். ஐயா, சீக்கிரமா என் கூட சேர்றத பாரு. நம்ம 2 பேரும் வெளிச்சத்தை நோக்கி நடக்கலாம். ஒழுங்கா என் காலுக்குள்ள மண்டி போடுறத பாரு. உன் காலுக்குள்ள என்னால மண்டி போட முடியாது. இந்த படகுல எல்லாமே ஈர இடத்தை நோக்கி தான் வருது. நீங்க எல்லாரும் தான் என் காலுக்குள்ள இப்ப மண்டி போட்டாகணும். எல்லாமே எனக்கு கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. தெற்கு பகுதி கூட நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம். நேருக்குமே வடக்கு பகுதி ஆக்கிரமிச்சுட்டு அவங்க 5 பேருமே இப்ப நடுவுல தான் நிக்கிறாங்க. நமக்கு எல்லாமே இப்ப சொந்தமாக போகுது. அதுக்கான நீங்க எப்படி எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறீங்க? கடைசியா நிக்கிற குடும்பம் நம்ம சொல்றது கேட்குமா? இங்க பாரு, எனக்கு யாரு ஜெயிக்கிறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்லப்போனா ரொம்ப காயத்தோட தான் இருப்பாங்க. பேராசையுமே ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கிட்ட அவங்களுமே அதிகமா கேட்பாங்க. நம்மளாலே அவங்களை கட்டுப்படுத்த முடியும். பேராசையில் அது கண்டிப்பா முழுக தாண்டா போகுது. ஒரு சாதனையை உருவாக்குறதுக்கு நம்ம பல உயிர்களை தியாகம் பண்ணிதான் ஆகணும். அந்த கருணை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. பாத்துக்க. உனால இங்க உட்கார முடியலன்னா நீனே நேரம் போய் பார்க்கலாம. எந்த குடும்பம் கடைசியா சிரிக்குதுன்றத பாக்கலாம. நீ நினைக்கிறது கூட அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த சினிமா அதோட கட் ஆயிட்டு எனக்கு நீங்க சின்ன வயசுல நல்ல விஷயங்களை தான் கத்து கொடுத்தீங்க. ஆனா நீங்க இப்ப என்ன சூழ்ச்சிக்காரனா மாத்திட்டீங்க. எது உண்மை எது தப்புன்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சாவடிக்கிறதுன்றது உண்மைதான். கொஞ்சம் கொள்ளை அடிக்கிறவங்களுக்குமே 2 பேருக்கு இடையிலுமே சண்டைகளுமே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதனால அந்த பாதைகளுமே ரொம்ப மோசமானுச்சு. அதே நேரத்துல ஒரு மேல அதிக சத்தியமே ஒண்ணு உருவானுச்சு. ரோரன்மே அவனோட பட்டத்தை அங்க பயன்படுத்தணும். சண்டையில தோத்து போனவங்க எல்லாருமே அடிமை மக்களா மாட்டிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட சித்திரவாதிகளுமே நடக்குது. அந்த ரோரன் மேல சரியான வெறுப்புமே உண்டாச்சு. அதுல மாட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தனுமே அங்க படையில இருந்தவன ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். நீ பண்ணதெல்லாம் போதும், அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். அவன் எல்லாம் வர மாதிரி தெரியுது. அங்க மாட்டிக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே இவரு காப்பாத்திட்டாரு. சரி, நம்ம இப்ப எங்க போக போறது? நம்ம இப்ப மேற்கு நோக்கி தான் போக போறோம். எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி வந்துட்டாங்க. நம்மள யாருமே ஃபாலோ பண்ணி வரல. நம்மள இந்த இடத்த எடுத்துப்போம். மண்ணை தவிர இந்த இடத்துல பெருசா ஒண்ணுமே இல்லையே. நம்ம கிட்ட தான் ஏற்கனவே ஒண்ணுமே கிடையாது. இதான் நம்மளோட வீடா இருக்க போகுது. அவங்க எல்லாருக்குமே அதுக்கு சொந்தமான ஒரு வீடுமே இருக்கு. இந்த உலகமே மொத்தமா குழப்பத்துல தான் இருக்கு. ஏகப்பட்ட மக்கள்கிட்ட வீடு கூட இல்லாம இருக்கு. எங்களுக்குமே அங்க தண்ணியுமே கிடைச்சது. இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட மக்களுமே அதுக்கு அடுத்து வந்தாங்க. பயனர்களுமே தாக்கப்படுறத நானுமே பார்த்தேன். நானும் அதுக்கு ஒரு சந்தையை உருவாக்கலாம்னு முடிவு எடுத்தேன். நானுமே இந்த லட்சியத்தை ஏத்துக்கிட்டேன். அவருமே ஒரு மன்னரை தேடி போனாரு. அந்த மன்னருமே நாங்க எல்லாரும் ஒரு கீழே இருக்கணும் தான் ஆசைப்பட்டாரு. துர்க்கிய மன்னனுமே சாவடிக்க தான் ஆசைப்பட்டான். அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் யாருமே உதவி பண்ண வர மாட்டாங்க. அவங்களோட கைகளை தான் அவங்களுமே நம்பி இருந்தாங்க. காலங்களுமே அப்படியே ஓடி போயிட்டு கடைசியா சந்தையுமே உருவாயிட்டு எல்லாமே ஒரு ஆதாயத்தோட தான் நடந்தது. எல்லாமே லாபத்தை தேடி தான் போனுச்சு. அந்த நேரத்துல தான் எங்களை தேடி வடக்குல இருந்து ஒரு செய்தி வந்தது. விலை மதிப்பேற்ற பொருளுமே எங்களை தேடி வந்தது. அது கூடவே ஒரு ஆலோசனையுமே இருந்தது. சந்தையுமே பாக்குறது ரொம்ப அழகா தான் இருக்கு. மேற்கு பிராந்தியங்கள் எல்லாமே ரொம்ப குழப்பத்துல இருக்கு. இங்க பாருடா, அந்த இடத்துக்கு இப்ப பிரச்சனை வர மாதிரி தான் தெரியுது. அதனால பேரரசருமே இதை பாதுகாக்கிறதுக்கு படை வீரர்களை தரேன்னு சொல்றாரு. நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க? வந்தவனுமே திருப்பி போயிட்டான். அவங்களோட வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிடக்கூடாது. அதுக்கடுத்து அந்த துர்க்கி மக்களுமே எங்களை தேடிக்கிட்டு வந்தாங்க. கொள்ளையடிக்கவும் சாவடிக்கிற நோக்கத்திலையும் 2 பேருக்கு இடையில அங்க போருமே நடக்குது. அந்த பேக் ஸ்டோரியுமே அதோட முடிஞ்சிட்டு அந்த படைகள் எல்லாமே ஈரோ இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு அந்த இடத்துல புயல் வேற அடிக்குது. என்னோட பையனை இங்க செத்துட்டான். மோவோட பொண்ணு பட்டி ஏன் உயிரோட இருக்கா? ஈஸ்வான், நீ தானே அதுக்கு பின்னாடி எல்லாத்துலயும் இருக்க. இன்னைக்கு சாக தாண்டா போற சின்ன பையல. அதுக்கு கீழே இருக்க எல்லாரையும் போய் சாக அடிச்சிருங்க. அந்த படைகள் எல்லாமே ஹீரோ நோக்கி தான் வேற வருது. நல்லவேளை அந்த பொண்ணுமே அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டு நீங்க எல்லாருமே தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நம்ம வண்டிக்கு போயிடுவோம். பாருங்கடா, முன்னாடி போறதுக்கான வழியை நான் உருவாக்குறேன். எல்லாருமே சீக்கிரமா போயிடுங்க. இங்க பயங்கரமா வேற சண்டையுமே நடக்குது. உன நான் சும்மா விட மாட்டேன்ட்டு இவளுமே அம்ப வச்சு தாக்குறா. அந்த பேத அசால்ட்டா தடுத்துட்டான். அதை என் மேல நீ உட நினைச்சுனா முதல்ல காத்து எங்க அடிக்குதுன்னு நீ பாக்கணும். இங்க பாரு, நீ ஒரு மன்னனோட பிறப்பை தான் பாக்குற. நல்லாவே பாரு காத்து எப்படி அடிக்குதுன்னு. அவன் மேல இவளுக்கு சரியான கோவம் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அங்க பயங்கரமா தான் சண்டை போடுறானோ. மத்த எல்லாருமே வண்டியில ஏறியாச்சு. எல்லாரும் உள்ள தானே இருக்கீங்க. நம்ம வேணா லெப்ட் சைட்ல இருந்து அவங்களை தாக்கலாம். உள்ள வேற ஒரு ஆளை காணும் பாரு. அவன் எல்லாரும் என் பசங்களை சாவடிக்க வர மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமா என் பசங்களுக்கு போய் பாதுகாப்பு போடுங்கடா. எல்லாருமே இங்கதான் வரீங்களா? என்கிட்டயுமே படைகள் இருக்கு. வெளில அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க போயிட முடியாது. இந்த பொண்ணு ஈரோட வண்டியை தான் தாக்க பாக்குது. என்னடி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு அடி அடிச்சு வச்சா உன் கழுத்தை அறுத்துருவான் பாத்துக்க. அந்த பொண்ணை வண்டியில தூக்கி போட்டு போயிட்டானோ. இவனுமே அவனோட பொண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறான். இந்த பாப்பாவுமே இந்த வண்டியில தான் மாட்டிக்கிட்டு அங்க இருந்து ஈரோட வண்டியுமே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு அவங்களால இதுக்கு மேல பிடிக்க முடியாதுதான் நினைக்கிறேன். என்கிட்டயுமே ஒருத்தன் வசமா மாட்டிக்கிட்டான். அதனால நீ எனக்கு எப்படி நன்றி சொல்ல போற? இங்க பாரு, நீ பண்ணது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க, அந்த பெரிய மணல் புயலுமே வெளில வர மாதிரி தெரியுது. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அது உள்ள ஹீரோ போயிட்டான்றது. நம்ம தாண்டா இந்த மணல் புயல இருந்து தப்பிக்கணும். நீங்க கண்டிப்பா அதுக்கு கவலைப்பட்டே ஆகணும். அடிக்கிற காத்துல மேல இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு பாருடி, இந்த மணல் புயல நீங்க எல்லாரும் சாக தான் போறீங்க. எனக்கு இந்த சாவெல்லாம் பார்த்து பெருசா கவலை கிடையாது. ஒழுங்கா வாயை மூட்டு இருக்கிறத பாரு. நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேன், இவ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவகிட்ட போய் சும்மா சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா, அவர் எங்க கால்ல உயிர் பிச்சை கேட்டாரு. அங்க இருந்து அந்த பெண்கள் படையுமே
எல்லாருமே நாங்க மொத்தம் சாகடிச்சிட்டோம். அவனை குத்தும் போது அவன் உயிருக்கு பிச்சை எடுத்தான். அதுக்கடுத்து அவனோட தலையவே துண்டா வெட்டியாச்சு. அவ கையில இந்த கத்தி அப்படிங்க கழுத்திலே ஒரு வெட்ட போட்டுட்டா. அவளோட கதையுமே அங்கேயே முடிஞ்சுட்டு மோ குடும்பத்தோட எதிரிக்கு முன்னாடி நான் என்னைக்குமே மண்டி போட மாட்டேன். எதுக்குமே முடிவு வரலையே. இன்னைக்கு நைட்டு மோ குடும்பம் மொத்தமா அழிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் செத்ததுக்கு அடுத்து தான் நடக்கும். நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்க. நான் செத்ததுக்கு அடுத்து நடக்க மாட்டதுக்கு ஒரு நல்ல இடத்த போட்டு ரெடி பண்ணிக்க. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற? கண்டிப்பா வேற ஏதாச்சும் வழி இருக்கும். அவ பட்டு ஈரோக்கு மொத்தத்தை கொடுத்துட்டா. அவளுமே வந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கு அடுத்து ஹீரோ வந்து அவ பேரை சொல்லி கத்துறான்.